Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் LLB ஸ்பெஷல் ரிசர்வேஷனான டிசபிலிட்டி பர்சன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன, கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி நம்ம செக் பண்றது, கட் ஆஃப் மார்க் வந்து வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது, எப்படி நீங்க வந்து அடுத்த கட்ட ப்ரொசீஜர் எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா TNDAலயும் வந்து இன்னைக்கு ஈவினிங் போல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3 இயர் LLB ப்ரோக்ராம்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து ஸ்பெஷலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எந்த வருஷமும் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து இந்த வருஷம் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்து என்ன பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தனியா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க்லாம் வந்து ரிலீஸ் பண்ணல. இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல அடுத்த வருஷமும் இதே மாதிரி வந்து கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடத்தினாங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணாம ரொம்ப குழப்பம் இல்லாம வந்து ஈஸியா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கட் ஆஃப்க்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இது வந்த உடனே நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப்ல வந்து அப்டேட் பண்ணோம். இதுல வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஓவர் வியூவா வந்து பார்ப்போம். இது ஏன் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டீங்க. டிஎம் நிறைய பேர் இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க. டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அதிகமா வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்குண்டான கிளாரிபிகேஷன் உங்களுக்கு இதுல வந்து கொடுக்க போறேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது 20/9/2024 இன்னைக்கு டேட்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஓசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து யாருக்கு அப்படின்னு நல்லா கவனிக்கணும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கட் ஆஃப் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க நார்மலா ஜென்ரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிக்கணும். இது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கிடையாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ல இருக்கக்கூடியவங்க ஓசி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்ல வந்து 71.230% வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி பிசில வந்து அதர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஜஸ்ட் வந்து 56% தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட். 56.895% வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 45% மார்க் இருந்தா போதுமானது. அதே மாதிரி பிசில வந்து முஸ்லீம் கேட்டகரிக்கு 52%, எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து 51.362%, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 44.820% நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 57.599%, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 56.600% கொடுத்துருக்காங்க. அதே எஸ்சிஏ அருந்ததியர் கேட்டகரிக்கு வந்து 55%, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 49.938% நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்டில வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன்ல வந்து எஸ்டி கேட்டகரியில வந்து யாருமே வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து அப்ளை பண்ணல அப்படிங்கறதுனால அவங்க வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொடுக்கல. சரிங்களா? இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பிசி அதர் கேட்டகரியில நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன், நீங்க வந்து ஒரு பிளைண்டோ இல்ல வந்து உங்களுடைய கையோ காலோ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணும்போது நான் வந்து என்கிட்ட மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்குது, என்கிட்ட யூஐடிஐ கார்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணவங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மார்க் உங்க அப்ளிகேஷன்ல பார்ட் 3 சப்ஜெக்ட் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல, அதாவது இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து சரி நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, 21/9/2024 டு 23/9/2024 இந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா உங்க 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு உண்டான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிபிகேட், அதாவது டாக்டர் கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய யூஜி மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிசி, இந்த 6 டாக்குமெண்ட்ஸையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் 2 டேஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 21/9/2024 நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையில ஒரு 10 o'clock மேல இருந்து உங்களுக்கு வந்து மெயில் வர ஆரம்பிச்சிடும். மெயில் வந்தவங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா லாகின் பண்ணி நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது வந்து யூஜி மார்க் ஷீட் வந்து இல்லாம வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க.
ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் காப்பியோ இல்லை வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணணும். ஜெராக்ஸோ இல்லை வந்து கலர் ஜெராக்ஸோ நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ 21 to 23க்குள்ள நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடணும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 25ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் டாக்குமெண்ட் அதாவது சீட் அலாட்மெண்ட் லெட்டரை வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு எந்த காலேஜ்ல உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அங்க போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அட்மிஷன் வந்து போட்டுறணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 21 to 23 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் 25ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதே 25ஆம் தேதியிலேயே நீங்க வந்து காலேஜ்ல ஜாயின் பண்றதா பண்ணிக்கலாம். 25 to 27 அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து உங்களுக்கு 3 days வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கும் நீங்க நேரடியா போயிட்டு ஸ்பாட் அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்கு. இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து இவ்வளவு மார்க் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஓவரால் ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரிலாம் தாண்டி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருக்காங்களோ அவங்களுடைய மார்க்குக்கு தான் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால அப்படிங்கிற பட்சத்தை இவங்க கம்மியா தான் வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 16,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 2000ல இருந்து ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸா வந்து இருப்பாங்க. அவங்க இந்த 3000 ஸ்டூடெண்ட் மட்டும் தனியா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு தனியா கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு மார்க் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்லயும் இந்த மாதிரி மார்க் வந்து கம்மியாகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கம்மியாகிறதுக்கு சான்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியா இருக்கு. அப்ப செகண்ட் ரவுண்ட் ரிலீஸ் பண்ணும்போது இதை விட கம்மியா தான் நமக்கு மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா நம்ம சேனல்ல நாளைக்கு வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நாளையில இருந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்துரும். யாருக்கெல்லாம் மெயில் வரும்னா இந்த மார்க்குக்குள்ள இல்ல இந்த மார்க்குக்கு இந்த மார்க்ல இருந்து மேல இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து நாளையில இருந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.